திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. அருள்மிகு உண்ணாமலை எம்பிகுடனாகி அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களின் திருவடியை வணங்கி கொண்டு, வருகின்ற பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி காலை 6 மணிக்கு மேல் திருக்கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய அந்த கஜஸ்தம்பம் என்னும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை நடைபெற்று நந்தியம்பெருமான் பொறிக்கப்பட்ட அந்த கொடியானது ஏற்றப்பட உள்ளது. அதனை தொடர்ந்து 10 நாட்கள் கருவெளி வீற்று இருக்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கும் உண்ணாமலை அம்பிகையுடனாகிய அண்ணாமலை பெருமானுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற உள்ளது. மற்றும் இந்த 10 நாட்கள் தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரலாறு ஒவ்வொரு வருடமும் காலை 10 மணி மேல் தொடங்கி மாலை 5 மணி வரையும் வரலாறுகள் வருகின்ற பக்தர்களுக்கு இந்த ஒளிபெருக்கி மூலமாக வரலாறை ஓதுகின்றோம். மற்றும் 10வது நாளாக விழாவின் 10வது நாளாக அந்த மகா சிவராத்திரி தினத்தன்று காலை 9 மணிக்கு மேல் ஆரணி ஆற்றில் தீர்த்தவாரி என்னும் அந்த நிகழ்வானது வருடம் நடைபெற்று வருகிறது. இந்த வருடமானது 3வது வருடமாக காலையில் அந்த தீர்த்தவாரியானது நடைபெற்று அங்கே அம்மையப்பருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று காலை அன்னதானமும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 3வது வருடமாக எல்லா வல்ல அருள் ஜோதி வடிவமாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற அண்ணாமலை பெருமான் அடியேனுக்கு கனவில், அதாவது சொப்பனம் என்னும் 2 முறை பெருமான் உணர்த்த திருமுறையை சுமந்து அந்த தீமிதி திருவே என்னும் அந்த பூக்கோயில் இறங்கக்கூடிய நிகழ்வு 2 முறை பெருமான் உணர்த்த இறைவன் கட்டளைக்கு ஏற்ப 2 வருடம் மிக சிறப்பாக அவனுடைய திருவருள் அவனொருளாலே அவன் தாள் வணங்கி என்பதை போல அவருடைய திருவருளால் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த வருடமும் தீமிதி திருவிழாவானது இந்த வருடம் மகா சிவராத்திரி அன்று பெருமானுடைய திருவருளால் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் கொடியேற்றப்பட்ட அந்த நாளில் இருந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் 1ஆம் காப்பு, 3ஆம் காப்பு, 5ஆம் நாள் காப்பு என்று 3 நாள் காப்பு கட்டப்படும். மற்றும் 10 நாள் விரதம் இருந்து உத்திராட்சக மாலை தரித்து நிறைவான நாளாக அந்த மகா சிவராத்திரி அன்று அந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட எல்லா வல்ல பெருமானின் திருவருளையும் குருவருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியூர் அன்பர்களுக்கு மாலை மட்டும் அணிவிக்கப்படும். நிறைவான நாளாக அந்த சிவராத்திரி அன்று காலை தீர்த்தவாரி முடிந்தவுடன் அவர்களுக்கு காப்பு அணிவிக்கப்பட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நல்குகின்றோம் திருக்கோவில் சார்பாக. இதில் ஜாதி மதம் கடந்து யாரெல்லாம் பெருமானுக்கு அந்த தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றவர்களோ அவர்கள் அத்துணை நல்லுள்ளங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெருமானவருடைய திருவருளை பெறலாம். இங்கு சிவபெருமான் எல்லாருக்கும் சமமாக பெருமான் தாழும் தந்தையுமானவர், ஜாதி மதங்களை கடந்தவர், சமயங்களை கடந்தவர். அதனால் அவர் தாயில் சிறந்த தயாவான தத்துவன் என்று மாணிக்க வாசகர் உணர்த்தியபடி இந்த கோவிலானது பக்தர்களுக்கான கோவில் மற்றும் சிவனடியார்களுக்கான கோவில். எந்த மதத்தவர்களும் சார்ந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அத்துணை நல்லுள்ளங்களும் வந்து வழிபடலாம். பெருமான் ஜாதி மதங்களை கடந்தவர். அத்துணை நல்லுள்ளங்களும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து எல்லா வல்ல அண்ணாமலை பெருமாறனின் திருவருளையும் குருவருளையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காப்பு கட்டக்கூடிய அன்பர்கள், மாலை அணிவிக்கக்கூடிய அன்பர்கள் திருக்கோவில் எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் தகவலை அறிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அந்த சிவராத்திரி தினத்தன்று தீர்த்தவாரி முடிந்தவுடன் காலை ஒரு 10 மணி 10:30 மணி அளவில் அந்த தீக்குழிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு சக்கரங்கள்லாம் வரையப்பட்டு அந்த தீக்குழியோடைய அந்த துவக்கமானது துவங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் அந்த தீக்குழி என்னும் மகா சிவராத்திரி அன்று தீமிதி திருவிழாவானது நடைபெற உள்ளது. அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமானுடைய புகை உலகமெங்கும் பரவ அனைவரும் ஒற்றுமையோடு வந்து இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த பெருமானுடைய திருவருளையும் குருவருளையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல்
இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு நிறைவுற்ற பிறகு இரவு முழுவதும் 4 கால பூஜை பெருமானுக்கு மிக சிறப்பாக மகா சிவராத்திரி என்று நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து எல்லா வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற அண்ணாமலை பெருமானின் பரிபூரண திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை பெருமான் இந்த திருத்தலத்தில் வீட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் எண்ணிய வரங்களை மட்டுமில்லாமல் அவர்கள் எண்ணக்கூடிய அத்தனை வரங்களையும் அள்ளி தரக்கூடிய பரம்பொருளாக விளங்குகின்றால். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பேர் எண்ணில் அடங்காத பேருக்கு குழந்தை பாக்கியம் அருளியுள்ளார். மற்றும் அவர்களுடைய கடன் பிரச்சனை, தொழில் வியாபாரத்தில் தொய்வு, எண்ணற்ற வகை பிரச்சனைகளை பெருமான், அதாவது மலை போல் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் பனி போல விலக செய்து அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் தந்து அருளக்கூடிய பெருமானாக இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அடியார்களுக்கு எளியேன் என்ற வகையில் பெருமான் அவர்களை எண்ணக்கூடிய செயல்களை அத்தனையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கக்கூடிய மகா பரம்பொருளாக, அதனால்தான் எம்பெருமான் என்று சொல்வார்கள். சிவபெருமானை எல்லாருக்கும் பொதுவானவர், எல்லாத்திற்கும் மேலானவர். சிவபெருமானால் கொடுக்க முடிந்ததை எந்த தெய்வத்தாலையும் தடுக்க இயலாது. சிவபெருமான் ஒன்றை தடுக்க நினைத்து விட்டால் எந்த தெய்வத்தாலையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்தமும் ஆதியும் இல்லாத பரம்பொருள், தாயும் தந்தையும் இல்லாத பரம்பொருள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அப்படிப்பட்ட பரம்பொருளை அவனருளாலே அவன் தாள் வணங்குகின்ற போல பெருமானுடைய திருவருள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களை அத்துணை பெரியும் பெருமான். அதனால்தான் ஞான தபோதர்களை வா என்று அழைக்கும் அண்ணாமலையார் என்று எல்லா வல்ல முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் யாருக்கெல்லாம் ஞானம் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் பெருமானுடைய திருவருள் இருக்கின்றதோ அத்தனை நல்லுள்ளங்களையும் ஈர்த்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமானாக இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலித்து கொண்டே இருக்கிறார். அனைவரும் வருக, அண்ணாமலையாருடைய திருவருளை பெறுக என்று அன்போடு அழைத்து திருக்கோவில் அண்ணாமலையார் சிவப்பணி அறக்கட்டளையின் சார்பாக அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.